ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான முருகர் கோயிலுக்கு போகிறோங்க. சிறப்பான மட்டும் இல்லை, ரொம்ப வித்தியாசமான சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு முருகர் கோயில் இது அப்படின்னு சொல்லணும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறுவாக்கம்ன்ற கிராமத்தில் இந்த கோயில் அமைந்திருக்குங்க. இந்த சிறுவாக்கம் காஞ்சிபுரத்துலேருந்து பரந்தூர் போகிற வழியில் அமைந்திருக்கிற ஒரு ஊர். லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. இது ஒரு சிறப்பான கோயில். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இந்த கோயிலானது அமைந்திருக்கு. நிறைய மாமரங்கள், அதில் கொஞ்சம் ரொம்ப அரிதான, இந்த பிரதேசத்தில் வளர்றது அரிது அப்படின்னு நம்பப்படுற மரங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு கொண்ட கோயில் இது அப்படின்னு சொல்லணும். இங்கே பாம்பன் சுவாமிகளுக்கு தனி சன்னதி இருக்கு. இங்கே பிரம்மாண்டமாக 2 டன்ல இங்கே பாம்பன் சுவாமிகள் இருக்காரு. அந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் நிறைந்த கோயிலா இந்த கோயில் இருக்குங்க. இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. இந்த கோயில் பற்றியான விவரங்கள் நிறைய பேருக்கும் போய் சேரும். வாங்க இப்போ இந்த கோயிலுக்கு போகலாம். வந்துட்டோங்க. ஸ்கந்தாலயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அன்னதானம் வழங்குறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து என்னென்னலாம் இங்கே சுவாமிகள் இருக்காங்க. விநாயகர், சஸ்திர சண்முகநாதர், வாராகி மாதா, பாம்பன் ஸ்ரீமத் குமரகுரு தாச சுவாமிகள் திருக்கோயில். கோயில் திறந்திருக்கும் நேரம், அனுமதி இலவசம், அன்னதானம் தினமும் தராங்க. அது ஒரு சிறப்பான விஷயம். இந்த கோயிலில் சிறப்பாக இருக்குங்க. இப்போ பூஜைகள் கந்த சஷ்டின்றதுனால பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. இது சமையல் செய்கிற இடம். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இந்த கோயிலில் சித்தர்கள் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அதனால் இங்கே சித்தர்கள் தெய்வங்களை வணங்குற மாதிரியான சிற்பங்கள் இந்த மரங்களுக்கு இடையே இருக்குது. விநாயகரை வணங்குற மாதிரி, சதாசிவமூர்த்தியை வணங்குற மாதிரி, இங்கே அம்மனை வணங்குற மாதிரின்னு நிறைய சிற்பங்கள் இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த கோயில் அப்படியே ஒரு கார்டன், ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. நிறைய மரங்கள் பாருங்கள். கோழிலாம் இருக்குது, சேவல்லாம். மக்கள் எல்லாம் இந்த சஷ்டி திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. இங்கே எல்லாருக்கும் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் கோயில். நம்ம போய் பார்ப்போம். இங்கே உள்ளதாங்க கோயில். இங்கே வந்து வெளியே காமிச்ச அந்த சன்னதிகள்லாம் இருக்குது. முருகர் சன்னதி, அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் சன்னதி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் சன்னதி. இங்கே வந்து இந்த மண்டபத்துக்கு வெளியே யாழி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த யாழி பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாடர்ன் டேஸில் இந்த யாழி இந்த மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நல்லா பண்ணியிருக்காங்க. முன்னாடி யானையும் இருக்குது. இது வந்து இந்த சக்கரம் வந்து சுழல்ற மாதிரியான அமைப்பில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சக்கரம் சுழலுது. நம்ம உள்ளே போய் இப்போ சுவாமி தரிசனம் பண்ண போகிறோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே தான் வந்து நடுவில் முருகர் சன்னதி. முருகர் இங்கே பிரதானமாக இருக்கார். பாம்பன் சுவாமிகள், வாராகி அம்மன், பைரவர், அதுக்கப்புறமா விநாயகர்லாம் இங்கே இருக்காங்க. இப்போ இந்த சஷ்டி விழாவில் இந்த நவ வீரர்களுக்கு இங்கே பூஜைகள்லாம் நடக்குது. அது சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதுதான் நீங்கள் எதிர்க்க பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாங்க. இந்த தூண்கள் இல்லை, இந்த 4 தூண்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேதங்களை குறிக்கிற மாதிரி மேலே வேத மூர்த்திகள் இருக்காங்க பாருங்கள். 4 தூண்கள் இருக்குது. இங்கே அந்த நவ வீரர்களுடைய அந்த ஒரு பூஜை நடந்துட்டுருக்கு.
சுவாமி சன்னதியில் பாருங்கள், இந்த அதிஷ்டானம் அந்த ஏரியாவில் நிறைய சிற்பங்கள் அழகாக இருக்குங்க. இந்த கருவறை வெளிப்பக்க சுவர்களில் இருக்கிற சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. கீழே யானைகள் இருக்குது. முருகப்பெருமான் யானை தான் முதல்ல வாகனமாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் மயில், சூரபத்மனை வதம் பண்ணிட்ட பிறகு தான் மயில் வாகனமாக இருக்குது. அதை குறிக்கிற விதமாக யானை. அதுக்கப்புறமா முருகப்பெருமான் வந்து போருக்கு போன அந்த காட்சிகள், அதுக்கப்புறமா போரில் வெற்றி பெற்ற அந்த காட்சிகள், அதுக்கப்புறமா வந்து இயற்கை சூழ்ந்த அந்த தோரணங்கள், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கொண்டாட்டம்னு ரொம்ப அழகாக வந்து நேர்த்தியாக இதை வந்து செதுக்கியிருக்காங்க. இங்கே பாம்பன் சுவாமிகள் சன்னதிங்க, அவரை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலானது தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னால கட்டப்பட்டிருக்குங்க. அவருடைய மானசீக குருவான பாம்பன் சுவாமிகளுக்கு இங்க முக்கியத்துவமா ஒரு 2 டன்னில் ஒரு மிகப்பெரிய சன்னதியானது இந்த கோயிலில் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சன்னதி பாம்பன் சுவாமிகளுக்கு இங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த கோயிலில் மூலவரா 6 முகங்களை கொண்டு மயில் வாகனரா முருகப்பெருமான் இருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு கோயிலில் மூலவர் இருக்கிறது அப்படின்றதே ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப வந்து பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் ஒரு முகங்களோட தான் வந்து மூலவராக இருப்பார். இந்த கோயிலில் 6 முகங்களை கொண்டு மூலவராக இருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க. இந்த கோயிலில் முருகப்பெருமானுக்கு சஷ்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய் தேங்காயை வந்து வச்சு அந்த நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை வந்து பிரசாதமாக தராங்க. அந்த தேங்காயை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பிரசாதமாக தராங்க. இந்த தேங்காயை வந்து உட்கொள்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருதுன்றது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இது வாராகி அம்மன் சன்னதிங்க. அதே மாதிரி தான் அம்மனுக்கு வந்து போருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வாகனமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா குதிரை மேலே போரில் வென்றதுக்கு அப்புறமா இருக்கிற காட்சி. அதுக்கப்புறமா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள், அதுக்கப்புறமா தாவரங்கள், அதுக்கப்புறமா மக்களுடைய கொண்டாட்டம்னு ரொம்ப வந்து அற்புதமாக ஒரு அர்த்தத்தோட இங்கே இருக்கிற சுவர்களில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குங்க. வாராகி அம்மன் சன்னதியில் இந்த கருவறை சுற்றி 6 தெய்வங்கள் இருக்காங்க. இவங்க நம்மளுடைய 6 சக்கரங்களை குறிக்கிற மாதிரியான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தாகினி, ராகினி, லாகினி, காகினி, சாகினி, ஹாகினி அப்படின்னு 6 தெய்வங்கள் இங்க இருக்காங்க. இந்த கோயில்ல கேட்டதற்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய அங்கங்கள்ல, அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு பாகங்களுக்கும் இந்த ஒரு தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. இவங்க 6 பேர் சூழ நடுவுல வாராகி அம்மன் சன்னதி இருக்குங்க. இங்க அசிதாங்க பைரவர் சன்னதி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கோயிலோடைய இந்த 3 சன்னதியோடைய விமானம் பார்த்துட்டு இருக்கோங்க. நடுவில் முருகப்பெருமானோடைய விமானம், வலது பக்கத்தில் வாராகி அம்மனுடைய விமானம், இடது பக்கத்தில் பாம்பன் சுவாமிகளுடைய விமானமுங்க. இங்கே நவ கன்னிகள் இருக்காங்க. சப்த கன்னிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நவ கன்னிகள் இருக்காங்க. இங்கே கோசாலை இருக்குங்க. இந்த கோசாலையில் நம்ம நாட்டோடைய அரிய வகை நாட்டு மாடுகள் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அரிதான, இந்த பிரதேசத்தில் அரிதாக வளரக்கூடிய ருத்ராட்ச மரம், கல்லால மரம், கடம்ப மரம் அப்படின்ற மரங்கள் இந்த கோயிலில் இருக்குங்க. இந்த கோயிலில் இந்த மரங்கள் இருக்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா நம்பப்படுது. இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த கோயில் பற்றியான விவரங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ், ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.